அரசாங்கத்தின் உத்தேச நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதா மலாய் சமூகத்தினரை அப்புறப்படுத்தும் ஒரு நடவடிக்கை என்று குறை கூறி வரும் எதிர்க்கட்சியினரை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சாடியுள்ளார். சீனர்களின் வீட்டுடைமைக்கு வழிவிடும் வகையில் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து மலாய்க்காரர்களை அப்புறப்படுத்துவதற்கு தன்னை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்று அன்வார் திட்டவட்டமாக அறிவித்தார். மலாய்க்காரர்களை ஒதுக்கி வைக்கிறோம் என்றோ ஒடுக்கி வைக்கிறோம் என்றோ தங்களை குற்றம் சாட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர், இது உண்மை அல்ல, மாநகரங்களில் மலாய்க்காரர்கள் நிலைத்து வாழ்வதையும் அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதும் தம்முடைய பொறுப்பின் ஒரு அங்கம் என்று அவர் கூறினார். அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுவதைக் காண தாம் விரும்ப மாட்டேன் என்று அன்வார் தெரிவித்தார். மலாய்க்காரர்களின் உரிமைகளை பறிக்கும் சீனர்களின் தந்திரம்தான் இது எனும் அற்பத்தனமான கருத்தை பரப்ப வேண்டாம், அதனை தாம் நிராகரிப்பதாக அன்வார் கூறினார். தாம் ஒரு கைப்பாவை அல்ல என்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது அன்வார் குறிப்பிட்டார். அம்மசோதா மீதான வாசிப்புகளை அரசாங்கம் தள்ளி வைக்க வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனலின் லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சா ஜைனுடீனின் கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அம்மசோதா மீது விவாதம் நடத்துவதற்கு முன்பு அதில் சர்ச்சைக்குரிய அம்சங்கள் எதுவும் இருக்குமாயின் அது பற்றி விவாதிக்க எதிர்க்கட்சியினர் ஆர்வமுடன் இருக்கின்றனர் என்றும் ஹம்சா கூறியிருந்தார். எதிர்க்கட்சியினர் ஆக்ககரமான பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் அதற்கு மாறாக மலாய்க்காரர்களை கீழிறுக்க அரசாங்கம் முயல்வதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டக்கூடாது என்றும் அன்வார் நேற்று தெரிவித்தார். தலைநகர் புக்கிட் ஜாலில் கம்போங் முகிபா பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வீட்டு வாடகை செலுத்தாததால் குடிநீர் துண்டிக்கப்பட்ட நிலையில் கடந்த 3-4 நாட்களாக பெரும் அவதியை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் இந்த நடவடிக்கையை கண்டித்து குடியிருப்பாளர்கள் நேற்று மாநகர் மன்றத்தின் தலைமையகத்தில் தங்கள் ஆட்சேபத்தை தெரிவித்தனர். கூட்டரசு பிரதேச மாநில பிபிபி கட்சியின் தலைவர் சத்யா சுதாகரன் தலைமையில் கூடிய குடியிருப்பாளர்கள் துண்டிக்கப்பட்ட குடிநீர் இணைப்பை மீண்டும் பொருத்துமாறு கேட்டுக்கொண்டனர். கம்போங் முகிபா பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளவர்கள் தங்கள் வாடகை கட்டணத்தை செலுத்தாத காரணத்தால் இந்த குடிநீர் துண்டிப்பை கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் மேற்கொண்டதாக சத்யா சுதாகரன் தெரிவித்தார். குடிநீர் எத்தகைய தேவை என்பதை அனைவரும் அறிவர். ஆனால் குடியிருப்பில் உள்ளவர்கள் பலர் நோயுற்றவர்களாகவும் மாற்று திறனாளிகளாகவும் வயதானவர்களாகவும் இருக்கிறார்கள். அன்றாட தேவைகளுக்கு குடிநீர் மிக அவசியம். இயற்கை உபாதைகளுக்கும் பள்ளி செல்லும் பிள்ளைகளை குடிநீர் இல்லாமல் அவதிப்படுவதையும் வெறுமனே பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று அவர் கூறினார். கடந்த 3 அல்லது 4 நாட்களாக குடிநீர் இன்றி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் வாடகை கட்டணம் செலுத்தாததால் இந்த குடிநீர் துண்டிப்பை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்பதை வலியுறுத்தி மாநகர் மன்ற தலைவருக்கும் கூட்டரசு பிரதேச அமைச்சரிடமும் கோரிக்கை மனு வழங்கி உள்ளதாக அவர் கூறினார். தேசிய கொடியை தீய நோக்கத்தில் தலைகீழாக கட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். இது தேசிய ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் என்பதால் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் அமைதியாக இருக்காது என்று அவர் கூறினார். தேசிய கொடி தலைகீழாக தொங்கவிடப்பட்ட சம்பவம் குறித்து நேற்று மக்களவையில் 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஷகிடான் காசிம் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அதேவேளை எந்த ஒரு நோக்கமும் இன்றி தேசிய கொடி தலைகீழாக கட்டப்பட்டால் அதை அப்படியே விட்டுவிட முடியாது என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரத்திலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே தேசிய கொடியை தலைகீழாக தொங்கவிடும் சம்பவம் குறித்து மக்கள் புகார்களை செய்ய JPNIN வலைத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே இந்த சம்பவங்கள் குறித்து மக்கள் எளிதில் புகார் செய்யலாம் என அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க இந்த விவகாரத்தை கையாள இதர அமைச்சுகளுடன் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார். RMK எனப்படும் 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் 5 லட்சம் மலிவு விலை வீடுகளை கட்டுவதற்கான இலக்கு இதுவரை 98.8 விழுக்காடு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் வரையில் மொத்தம் 4,93,874 வீடுகளின் கட்டுமானம் நிறைவு பெற்று அல்லது செயல்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார்.
அந்த எண்ணிக்கையில் இதுவரை 1,97,313 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த எண்ணிக்கை தேவையை மீறி இருப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். இதனிடையே கூடுதலாக 2,17,371 அல்லது 43.5 விழுக்காடு வீடுகள் தற்போது கட்டுமானத்தில் இருப்பதாகவும், எஞ்சிய 79,192 அல்லது 15 விழுக்காடு வீடுகள் கட்டுமான திட்டமிடலுக்கு காத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கோடிக்கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள பொது நிதி கசிவை தடுக்கும் நடவடிக்கையை நேரடி பேச்சுவார்த்தைகள் மூலம் வழக்கமான திட்டங்களை வழங்கும் நடைமுறையை மடானி அரசாங்கம் நிறுத்தியுள்ளது. அரசு கொள்முதல் விஷயங்களில் நிர்வாக நிலையை அதிகரிக்க அரசாங்கம் தொடர்ந்து நடப்பில் உள்ள விதிமுறைகளை மேம்படுத்தி புதுப்பித்து வருவதாக துணை நிதியமைச்சர் லிம் ஹூயிங் தெரிவித்தார். எனவே அரசாங்க ஒப்பந்தங்களில் கசிவு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக பொது குத்தகைகளின் வழி கொள்முதலை அமல்படுத்துவதில் அரசாங்கம் உறுதி கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டதில் இருந்து மடானி அரசாங்கம் சாலைகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நேரடி பேச்சுவார்த்தைகள் மூலம் சாதாரண திட்டங்களை வழங்கும் நடைமுறையை நிறுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று மக்களவையில் கோடிக்கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள பொது நிதி இழப்புகளை உட்படுத்திய கசிவுகளை கையாள்வதற்கான மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் அப்துல் கரீமின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.